மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து நாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரளயத்திலிருந்து எப்படி தப்புவது. அது தெய்வம் நமக்கு எப்படி உழவு கொடுத்துருக்குறாங்கன்றத நாம் அதை பார்ப்போம். உலகம் எங்கே பார்த்தாலும் பூகம்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மழையினால் அங்கங்கே ஊர் நாடு நகரெல்லாம் மிதந்துக்கின்னு இருக்குது. இப்போ இனி வர்ற காலமும் பயங்கர ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த பிரளயமும் வருது. அதை தெய்வம் நமக்கு பல டைம் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. உலகில் இந்த பார்தனில் போர் மூலாவிட்டால் பதமாக இது யோகம் முடியாதையான்றாங்க. அப்போ இனி வருகின்ற காலங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம், உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கோ இந்நாளே. இப்போ நமக்கு தெய்வம் அவன் வாக்கியத்தில் இந்த உலகத்தை, அதாவது நம்ம இந்த பிரளயத்திலேருந்து எப்படி தப்ப போகிறோன்றத வான்மதி குரல்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம பார்ப்போம். ஆண்டவர்கள் வர நிற்கின்ற அந்த பிரளய அமளி நேரத்தில் இந்த தூல கண்களுக்கு தெரியாத மயனமாக அக்னி ஆகாய மண்டலம் எங்கும் பரவும். அது இந்த மாமிச தேகத்தில் மேல் பட்டால் ரோமத்தை கருக்கி தோலை வெம்பச் செய்து சுருங்கச் செய்யும். அதன் கடும் வெப்பம் அந்த அத்தகைய கோர முடையதாக இருக்கும். அந்த நேரத்தில் பொது நடு தீர்வை நேரம் என்று முன்வந்த வேதமா மறைகளில் கூறப்பெற்றுள்ளது. அது மிக மிக காரமான தீர்வையாக இருக்கும் என்றும் அவர்களில் பேசப்பெற்றுள்ளது. உலக மனுசதல பாவ குவியல்கள் அந்த அமளி நேரத்தை சந்திக்கிறது போலவே நீங்களும் சந்திக்க நேரும். 300 மைலுக்கு அந்தாண்ட பூசணிக்காய் வச்சாலும் இங்கிருந்து சமீபத்தில் தெரிவது போல தெரியுமா. அதை பைபிள்ல என்ன சொல்றாங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு சமதளமாக்க பெறும்ன்றாங்க. தெய்வம் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கனாக்கா, 300 மைலுக்கு அந்தாண்ட ஒரு பூசணிக்காய் வச்சோம்னா அது சமீபத்தில் இருக்கிறது போல தெரியுமா. அப்போ மேடு பள்ளம் இல்லாமல் இந்த பூமியை சீசாவில் போட்டு தண்ணீரை ஊற்றி குளுக்கனா எப்படி குளுக்க பெறுமோ அதை போல குளுக்க பெறும்ன்றாங்க. அப்போ இந்த ஆகாய மண்டலத்தில் இருந்து ஒரு அக்னி இறங்குது இந்த பூமிக்கு. அது தேகத்தில் பட்டதை ரோமத்தை எல்லாம் சுருக்கி கருக செய்து தேகமெங்கும் விரிசல் விடும்ன்றாங்க. இந்த இப்படி ஒரு அகோரமான கோரமெல்லாம் நடக்க போகுது. அதுலேருந்து எல்லாரும் தப்ப முடியுமா? அதில் நீங்களும் மாட்டுவீர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் அந்த நேரத்தில் இருக்கிறேன்னு தெரியுது. அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்றது தான் தெய்வம் நமக்கு பல உழவுகளை தராங்க. உங்களுக்கு ஜீவபதி உபதேசங்கள் உரைத்த திங்கேரும் கங்கணவர் திருமால் வனப்பதியில் காட்டில் தவசு பண்ணி கதிவனக்கமே பெருக்கி ஆழி கடல் கொழிக்கும் ஊழி அமளி ஊழி கடுநெருப்பில். அந்த ஊழி கடுநெருப்பில் நம்மெல்லாம் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தெய்வம் எவ்வளோ உழவு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உழவுலாம் வெளி உலக மக்களுக்காக சொல்லலை, நம்ம மெய்வழியை சார்ந்த அவங்க பிள்ளைகளுக்கு தான் சங்கஞ்சங்கமாக தெய்வம்
நமக்கு இறக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த காரமான சூட்டில் அடிபட்டிடாது நீங்கள் தப்பிக்க வேணுமே என்பதற்கான ஒரு தெய்வீக உளவு அதாவது ஜீவ மருந்து நாம் இங்கு நம் சாலை எம்பதியில் ஏற்பாடு செய்து வைத்துள்ளோம். ஒரு ஜீவ மருந்து ஒன்று ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்களாம். அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அந்த பிரளயத்திலிருந்து அந்த அக்னியிலிருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். பூமி குலுங்கினாலும் நமக்கு ஒன்றும் பண்ணாது. அது என்ன மருந்துன்னு தெய்வம் சொல்கிறாங்க. அதுதான் அது செய்து வைத்துள்ளோம். அது இரவு நேரத்தில் பெரிய வணக்கம் என்று எடுத்து வைத்து உங்கள் தூக்கத்தை குறைக்க சொன்னதுதான் அந்த உளவு. இப்போ தூக்கத்தை ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாத தெய்வம் நம்ம கொண்டு வர சொல்றாங்க. எதுக்காக அப்படி கொண்டு வர சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஆகாயத்திலிருந்து வருகின்ற அக்னி நம்ம தேகத்துல பாஞ்சதுனாலும் அந்த உஷ்ணம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதுக்கு அவங்க இந்த இரவு வணக்கத்துல நீ கலந்துக்கணுன்றாங்க. நிறைய வாக்கியங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க. உங்ககிட்ட 3 வருஷத்து அந்த தவரஸ்து இருக்கணுமா. தூக்கம் முழிச்சு 3 மணி நேரம் மேற்படாமல் தூங்காம பாரா வணக்கம் பார்த்து அந்த வணக்க பலன் 3 வருஷம் அந்த தவ பலன் இருந்தாதான் அந்த பிரளிய அந்த அமலிலிருந்து நம்ம தப்பலாம் அப்படின்னு தெய்வம் நமக்கு அது கொடுக்குறாங்க. சுட்டிலடி பட்டிடாது சொர்க்கபதி சந்ததியாய் சாவும் சாவாரங்கள் தான் பெறுவார் என்று எண்ணி அன்று முதல் இன்றளவும் அழுப்பயர்வு பாராது கூவி நின்றேன் பாழுலகில் கொண்ட பகல் ராவெண்டில்லை. அப்பா அவங்க நமக்கு கூவி கூவி இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அப்படின்னாக்கா நாங்கள் பாராவில் போய் டெய்லி நாங்கள் 1.5 ஹவரில் இருப்போம். அந்த ஒரு யுக்திக்கு வர்றாங்க அந்த 4-5 பேர் தான். மற்ற டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரேரு ஆளை இல்லைன்னா இருக்கிறாங்க. அது என்ன தருணம், தன்னிச்சையாக இவன் தனக்கு வேணும் அந்த பிரளய அமலிலிருந்து அவன் நம்ம தப்பத்துக்கு உண்டான வழி தெய்வம் நமக்கு இந்த வணக்கம்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஜீவனும் தன்னிச்சையாக அப்படி அது சிந்தித்து யோசித்தால் மட்டும்தான் அந்த பாரா வணக்கத்தில் நாம் கலந்துக்குவோம். ஆனால் எவ்வளோதான் சொன்னாலும் நாம் அதை அவ்வளோ வலிமையாக கனமாக நாம் பார்க்கறதில்ல. எம்முடைய வார்த்தையை ஒரு மலை போல நம்பி நீ கைகொள்வாயானால் சகல ஜாதிகளிலையும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். நீ தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளையும்படி நாம் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க தெய்வம்? நம்ம மலை போல நம்பலை. அதுக்காகத்தான் எம்முடைய வார்த்தையை நீ மலை போல நம்பி நீ கைகொள்வாயானால் சகல ஜாதிகளிலேயும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். நீ தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளையும்படி நாம் செய்து விடுவோம். எதிரே ஒரு தூசி பறந்தாலும் அதையும் சங்கரிக்க பெறும்ன்றாங்க. ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சா? அப்ப அதை வைக்கணும். இதுவரைக்கும் முன் வந்த காலங்கள் மெய்ஞான மகத்துக்கெல்லாம் இப்படி இந்த உலக அழிவை பத்தி லைட்டா தான் சொல்லியிருக்கிறாங்களே கண்டி, இப்படி நடக்கும்ன்றதே இப்படி விரிவா யாரும் அந்த அளவுக்கு சொல்லலை. சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் அதுல இருந்து எப்படி தப்ப போறன்ற உளவும் எந்த வேதத்திலும் சொல்ல பெறலை. ஆனா தெய்வம் நமக்கு அப்படியா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேல எந்த ஒரு மெய்ஞான இதுவரையில மனுமுல்லை கண்ட நாள்ல இருந்து இதுவரையில வந்த தீர்க்கதரிசிமார்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா வேதத்தையும் படிக்கும். ஆனா அதில் நம்ம அதை கண்டுபிடிச்சி அது தேடி அடையிறதுன்றது மனித அறிவுக்கு நமக்கு கொடுத்துக்கிற அறிவை எட்டி பார்த்து அறிய முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் முன் வந்த மெய்ஞான மகத்துக்கள் யாரும் அப்படி சொல்லலை. ஆனால் நம்ம தெய்வம் சங்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால அதை நாம் ஒவ்வொரு வசனங்களையும் கேட்டு அவங்களுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு ஜட்ஜி ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு பேனா உடச்சிடுவார் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ரிப்ளே பண்ண முடியாது. அதே போல் இது மட்டும் சாதாரண வசனங்கள் அல்ல, தீர்ப்பு திருவசனம், ஜட்ஜிமெண்ட். அப்போ எல்லாத்தையும் அவங்க பல தடவை இறைவன் சகல சிருஷ்டிகளையும் அவங்க தான் படைக்கிறாங்க.
இந்த மனுவுக்கு என்னென்ன ஓணுன்றதே அவங்க நாளைக்கு இருந்தா போல இருந்து ஒன்று வேணும்பானே, அது இப்பயே அவங்க படைச்சு தந்துடுறாங்க. அப்படின்னாக்கா இந்த பிரளய காலம் ஒன்று வரப்போகுது, அதுல இருந்து நாம தப்பிக்கலாமே, அதுக்காக தெய்வம் பல உழவு சொல்றாங்க. இப்படி ஒரு 9 மாசம் போட்டும் அதை தெய்வம் ஒவ்வொரு நாளாக கழிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ தெய்வம் வந்து டேய் பிரளய காலம் வரப்போகுது எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திருச்சியிலேருந்து ஒரு ஆனந்தர் வந்திருந்தார். தெய்வமே, நான் இங்கே திருச்சியில தான் இருக்கேன், நான் கார் வச்சுக்கிறேன் தெய்வமே, சீக்கிரம் நான் வந்துடுவேன். அப்படியாடா, சரிடா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். இவர் காலையில் தரிசன வாக்கி போய் நிற்கிறாரு. இங்கேருந்து நம்ம முகப்பு பெருகு பார்த்தீங்களா, உத்தரவின்றி உள்ளே போகாது. அதுக்கு முன்னால் ஒரு 2 அடி காவா மட்டும் தோண்டி வச்சுக்கிறாங்க. யாரும் தெரில. இவர் காரில் வேகமாக வந்தார். பார்த்தா கார் அந்த பக்கம் போக முடியல. யார் இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன். யாரும் எந்த பதிலும் சொல்லலை. கார் அங்கேருந்து நகர முடியல. இங்கேருந்து நேரம் அவர் என்ன பண்ணிட்டார், ஆலயத்துக்கு போய் தெய்வமே 2 அடி பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க தெய்வமே அப்படின்னு. ஏண்டா போவாதடா காரு, தெய்வமே அது எப்படி தெய்வமே போவாது, அது 2 அடி பள்ளம் தோண்ட போவாது தெய்வமே. ஏண்டா திருச்சியில் இருக்கிறேன், வேலை வந்தா உடனே வந்துருன்னு சொன்னியடா, நீ இது தாண்டி போக முடியாதா உன்னால அப்படின்னா. ஆஹா, அப்ப இது நமக்கு வச்சதுதான். நம்ம கேட்டதுக்காக தெய்வம் நமக்கு இது பாடமா அப்பவே அவங்க வந்து அந்தந்த நிமிஷத்துல அவங்களுக்கு அதை வந்து தெய்வம் நிரூபிச்சு காமிக்கிறாங்க. அப்படின்னாக்கா அது சாதாரணமாகவா அப்படின்னாக்கா அத இது வந்து இதுவரையில மனித பூண்டே கண்டிராத ஒரு பெரிய பயங்கரமான சந்திர சூரியால் முதல் கொண்டு எல்லாத்தையும் மாற்ற போறாங்க, பஞ்சபூதத்தையும் மாற்ற போறாங்க. அப்போ நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் தலைலாம் சாதாரண தலையான்னா கிடையாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம் முன்னோர்கள், நம் தந்தை, நம் தாத்தா பாட்டி இந்த மெய்வழின்ற ஒரு பெரிய சொத்து, அதான் ஒரு வாரமாக சொத்துன்னு போகுது. அதனால நமக்கு கிடைச்ச பெரிய சொத்து எது அப்படின்னா தெய்வம் தான். அதே எங்கள் அப்பா எனக்கு எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பெரிய சொத்துலாம் சேர்த்து வைக்கல எங்கள் அப்பா. ஏன்னா அது அதான் அது எங்கள் அண்ணன் சொல்லுவேன், ஆமாம் என்ன சேர்த்து வச்சாரு உங்கள் அப்பா அப்படின்வாரு. அதை நான் சொல்லுவேன், இது வரைக்கும் யாரும் சம்பாதிக்கவே முடியாத பெரிய சொத்து நமக்கு தெய்வத்தை கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு மேலே ஒரு சொத்து வேணுமா அப்படின்வா. ரெண்டு அப்படியே வாயை கம்முன்னு முடியுமா. அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் தெய்வத்தை வந்து அவங்க பார்த்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சேர்ந்தாங்களான்னா கிடையாது. அதனால இது நமக்கு வந்து இங்கே உட்காந்துக்கிற தலைகள் எல்லாம் சாதாரண தலைகள் அல்ல, வைரத்தலை, அதிர்ஷ்ட தலை, எந்த சந்தேகமும் வேணாம். அதை நம்பி தேவனுடைய வசனங்களை கைக்கொள்ளுங்கள், நமக்கு வந்து மீட்பு நிச்சயம் அப்படின்ட்டாங்க. அப்போ இதை போல உங்கள் தூக்கத்தை எப்படியும் 3 மணி நேரத்திற்கு மேம்படாமல் குறைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறான பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு உங்கள் ஆகார அளவையும் குறைக்க வேண்டும். அதை செய்யாமல் முரட்டடியாய் தூக்கத்தை மட்டும் குறைக்க முடியாது. அப்போ ஆகாரத்தை நம்ம வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு வாக்கியம், இன்னொரு வாக்கியம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆகாரத்தை குறைத்து 13-16 பிடி அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். பிடினா தெரியுங்களா? ஒரு பிடினா எவ்வளோ தருணா தெரிஞ்சா சொல்லுங்க. அவ்வளோவா? ஒரு பிடினா இப்படி அமுக்கணும்னா இந்த கவலத்துக்குள்ள இருக்கும் அந்த 4 விரல்ல, இது அமுக்கிட்டு வச்சுட்டோம்னா 14 கவலம். இது எப்போ சொல்றாங்க? ஒரு நாளைக்கு உணவு, ஒரு வேலைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு உணவு. நீ 14 அல்லது 13 அளவுக்கு உன் ஆகாரத்தை குறைத்து கொண்டு வந்து விட்டால் நீ பாவமே செய்திருந்தாலும், நம்ம செய்யறதெல்லாம் என்னது? பாவம் மட்டும்தான் செய்யறோம். நம்ம எதனா புண்ணியம் செய்யறோமான்னா, நம்ம செஞ்ச புண்ணியம் என்னன்னா நமக்கு தெய்வம் கிடைச்சாங்க, அதுதான் பெரும் நமக்கு புண்ணியம். அதை நம்ம பாவ மோசன திருமந்தத்திலேயே நம்ம வந்து ஆமா நாம அடியார்கள் தான். என்ன அடியார்களா இருக்கோம்? பாவ அடியார்களாக இருக்கின்றோம் ஆண்டவரே, பெரிய சரீரங்களாக பெருத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நீண்ட சரீரமாக பெருத்திருக்குது இல்லைங்களா? அப்ப இந்த பாவத்தை வந்து எப்படி நமக்கு தெய்வம் ஒவ்வொரு வசனங்களையும் கை கொண்டு அதன் வழியில நம்ம வந்தோம்னா தான்
அந்த பாவங்களை எல்லாம் நமக்கு போக்கி, நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், டக்குன்னு அந்த இடம் வந்துட்டேன்னு. அதுக்கு முன்ன ஏன்னா நானும் ஐயப்பண்ண மாரியே வரணும்ல, அதனால ஆமா வர முடியாது. அப்போ அந்த தூக்கத்தை வந்து நாம ஏன் அப்படின்னாக்கா, தெய்வம் அவ்வளோ ஒரு இதுவரைக்கும் முன் வந்த காலங்கள்லாம் உடல் பொருள் ஆவி தத்தம் பண்ணி அந்த தவத்தை பெறணும், அப்படிதான். ஆனா இன்னைக்கு தவம்னாலே இந்த உலகத்துக்கே என்னான்னு தெரியாது. ஒரு பக்கம் மூச்சை இழுக்கிறான் இறக்குறான், கேட்டா பிராணாயாமன்றான். இவன் பண்றது மூச்சியாமம், ஆனா சொல்றதோ பிராணாயாமம். இதுக்கு அதுக்குமே சம்பந்தம் இல்லை. தெய்வம் அப்படி நமக்கு எடுத்துன்னு வந்து சங்கமா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் நாம வந்து சரி பார்க்குற அளவுக்கு நமக்கு ஆயுளும் பத்தாது, என்ன அதுக்கு வயசும் போதாது. அதனால தெய்வம் நமக்கு வந்து அவங்க திருப்பாறு கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக உன் வாயில் போடுகிறோம்ட்டாங்க. நீ விழுங்க வேண்டியதுதான். விழுங்குனா அது உள்ள ஜீரணமாகி அது ரத்தத்தில் கலந்து நம் சிந்திக்கு அது தேவையானதை தந்துடும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வாயில போட்டாச்சு, ஆனால் விழுங்கலை. அந்த சர்க்கரையை மட்டும் நக்கிட்டு மாதிரியை துப்பிடுறோம். அது போல உங்கள் தூக்கத்தை எப்படியும் 3 மணி நேரத்திற்கு மேற்படாமல் குறைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறான பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு உங்கள் ஆகார அளவையும் குறைக்க வேண்டும். இதை செய்யாமல் முரட்டடியாய் தூக்கத்தை மட்டும் குறைக்க முடியாது. அப்போ அந்த ஆகாரத்தை, அதுக்கு தான் வந்தது அது. ஆமா, அப்போ உன் ஆகாரத்தை குறைத்து தேகத்தை இழக்க வைத்து நீ தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால கொண்டு போக முடியாது. இப்ப வந்துருச்சு ஞாபகம். அப்போ உங்கள் ஆகாரத்தை 13, 14 இப்படி அளவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து விட்டால் எவ்வளோ, ஒரு நாளைக்கு அப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, பாவமே செய்திருந்தாலும் உங்கள் கையில் நன்மை தீர்ப்போலையாகிய பட்டோலையை நாம் தருவித்து தந்து விடுவோம். எல்லோரும் அக்னி ஸ்தம்பத்தில் கீழே தள்ளப்படுவார்கள். உங்களை மட்டும் பட்டாளாகிய ஒரு தொட்டிலில் ஏற்றி அக்கரையை கடத்தி விடுவோம்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எப்பேற்பட்டதாக இருக்குது. அப்படிலாம் நமக்கு தெய்வம் நம்ம எந்த ஒரு பாடும் பண்ணல. உடல் பொருள் எதனா கொடுத்தோமா? எதுவும் கிடையாது. நேராக காலையில கார்ல ஏறணும், அதை வந்துட்டோம். திருப்பணி ஏறினோம்னா சருன்னு போய் விட்டுற போகுது. ஆனா தெய்வம் அப்படியே இந்த சபையை நடத்தினாங்க. 13 ஆண்டுகள் அவங்க பிரச்சாரம் பண்ணி ஒரு தலை கூட சேரலை, மான்மியத்தில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, விட்டாங்களான்னா இல்லை. அப்போ ஏரியாவை, ஊர், நகரம், கிராமம், தூரம் மக்கள்லாம் ரொம்ப சௌகரியத்தில் இருக்கிறாங்கன்னு தேடி 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 வந்தாங்க. அதுதான் அது. தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுலமே. நாம தேடி வந்தோமானா இல்லை, அந்த பரம்பொருள் நம்மளை தேடி வந்து அது எடுத்துச்சு. நம்ம மெய்வெளி சாலை பக்கத்தில் ஊரே இல்லையா, கிராமமே இல்லையா, இல்லை மக்களே இல்லையா, லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்களே, ஏன் அது அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல? கிடைக்கணும்ல. ஆனால் அது அப்போ இது வந்து ஏற்கனவே நீ தொட்டு விட்டு இருக்க, அதனால தான் இது உனக்கு கிடைச்சிருக்குது. இது இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அப்போ அரசு கிளி வளர்த்த தமிழி அழிவினுக்கோ உழினால் பலிக்கோ உற்று நான் வளர்த்தேன். அப்போ அரசு கிளி வளர்த்து எதுகிட்ட கொடுக்குறது? பூனைகிட்ட கொடுக்குறதா? அப்போ தீர்க்க தரிசனா வாலினுக்கோ இந்த பிரளயத்தில் நீங்கள் மாட்டி தவிக்க போறீங்களா, இல்லை என் பேச்சை கேட்டு உய்விக்க போறீங்களா, அதுலேருந்து தப்பிக்க போறீங்களான்னு தெய்வம் நமக்கு கேட்குறாங்க. அந்த மகாகாரமான பொதுநடு தீர்வையை சந்திக்கும் நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் 3 வருஷ கால தூக்கத்தை மிச்சம் பண்ணியே தவரஸ்து இருக்க வேண்டும். அப்போ தூக்கத்தை மிச்சம் பண்ண அந்த தவரஸ்து நம்ம கையில் இருக்கணுமா? அப்படி பார்த்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி நமக்கு இருக்கா? நமக்கு அந்த மாதிரி நினைவு வேணா இருக்கா? நமக்கு தெய்வம் ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. இது ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது, சாதாரணமாக விளையாட்டாவே செய்யலாம். அதை நாம் அவ்வளோ கனம் கொண்டு எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்படி வந்து
இது பிரளயத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. பிரளயத்திலேயே ரெண்டு இருக்குதுன்றாங்க. ஒன்று, நம்ம தேகத்தில் இந்த ஜீவன் ஒரு நாள் பிரியும், அதுவும் ஒரு பிரளயம் தானே. அண்ட பிரளயமும் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நீ எதிர்முகத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஒரு மனிதனும் சந்தித்தே ஆகணும். அங்கே யாரும் நமக்கு துணைக்கு ஆள் கிடையாது. உன் கை ஒரு நம்ம சொந்த கை தான், உதவுமா? உதவாது. நமக்கு பார்க்கிற அந்த நேரத்தில் என்ன ஆகி போகுது? பார்வையும் மங்களா பஞ்சு அடைஞ்சு போகுது. செவி இது என்னன்னா சுற்றி ஆளில் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் அது உனக்கு மட்டும் மஞ்சுராணி ஆகிய சப்தத்தை உன் செவியில் வைக்கப்பெறும் அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்படின்னாக்கா பேர்பட்ட அமலிலிருந்து இந்த எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை காக்கிறது அவங்க தான். அந்த அத்தகைய முதல்தான் நடுத்தீர்வை அக்னியை உங்கள் மேல் பட்டு துன்புறுத்தாதபடி தடுக்கப்படும். அப்போ நம்மளை அது அப்படி தூங்காமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த அக்னி நம்ம மேலே படாதபடி அவங்க தடுக்கப்படுன்றாங்க. பட்டு துன்புறுத்தாதபடி தடுக்க பெறும். பற்று மேற்சொன்ன தவரஸ்து உங்கள் கையில் இல்லாவிட்டால் அது நேரம் சூட்டில் அடிபட்டு உங்கள் முகம் கருகி சுருங்க அந்த அவஸ்தை தாங்க முடியாமல் நீங்கள் தத்தளித்து அலற நேரும். ஜீவபிரயாணம் ஆகிவிட்டவர்களுக்கு அந்த கவலை இல்லைன்ட்டாங்க. ஜீவபிரயாணம் ஆகி மண்ணில் அடக்கமாகி இருக்கின்றவர்களுக்கு இந்த அவஸ்தை இல்லையே. நம்மையும் அவர்களைப் போல் மரணிக்க செய்துவிட்டால் தேவலாமே. அப்படி அவங்கள போல மரணிக்க செய்துவிட்டால் நமக்கு தேவலாமேன்றாங்க என்ற ஆத்திரம் வரும். தீர்ப்பதிபரிடம் விண்ணப்பிப்போமா என்ற காரமான எண்ணம் தோன்றும். ஆனால் அவர்கள் எதிரில் போவதற்கு அச்சமாய் இருக்கும். இங்கு எமது சொற்படி கேட்டு பெரிய வணக்கத்தில் மெய்யாக ஒட்டி நடந்து வந்தவர்களுக்கு அதே அக்னி இன்பம் தருவதாக அமையும். அப்போ அவங்க சொற்பிரகாரம் கேட்டு நம்ம நடந்து வந்திருந்தோம்னா அந்த அக்னி என்னவா இருக்கும்? இன்பம் தருவதாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ சிறு பகுதி செல்வங்களே பெரும் பகுதி ஆக்கிடுவேன், ஒருவருக்கும் கிட்டாத உற்றதவ தூண்டிடுங்கோ, வேணுமென்று ஊனுறக்கம் விட்டுதவ கச்சை கட்டி. அப்போ வேணுமென்று ஊனுறக்கம் விட்டுதவம் கச்சை கட்டி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது வேணும் அப்படின்றத இதை நம்ம தன்னிச்சையாக செய்யணும்ன்றாங்க. அப்போ வேணுமென்று ஊனுறக்கம் விட்டுதவ கச்சை கட்டி, காட்டில் கச்சை கட்டி கதி வணக்கம் மேவெருக்கி என்று என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம்.